குடிமராமத்து திட்டம், வண்டல் மண் எடுக்கும் திட்டம், ஏரி குளங்கள் தூர்வாரம் திட்டம்னு தொடங்கி மேட்டூர் அணை தூர்வாரம் திட்டம் வரைக்கும் 100 கோடி 300 கோடின்னு கூடுதல் நிதி ஒதுக்கி அடுக்கடுக்கான திட்டங்களை அறிவிக்கிறாரா முதலமைச்சர். தலைவா, குளம் ஏரியில மண் அள்ளும் போது அது விவசாயிகள் நேரடியாக பயன்படுத்த எடுத்துட்டு போறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். ஆனா இந்த திட்டத்தை பயன்படுத்தி செங்கல் சூளைக்கும் கட்டட வேலைக்கும் மணல் கடத்தல் சத்தம் இல்லாமல் நடக்குதான். அதுக்கு உள்ளூர் அதிகாரிகளும் அரசியல் புள்ளிகளும் ஒத்துழைப்பான். இத்தனை கோடி தூர்வாரும் செலவுன்னு சொல்ற அதிகாரிங்க வெளியில கட்டட வேலைக்கு விற்பனை செய்த மணலுக்கும் செங்கல் சூளைக்கு விற்பனையாகும் களிமண், வண்டல் மண், ஜவுடு மண்ணுக்கும் தனியாருக்கு விற்பனையாகும் செம்மண்ணுக்கும் கணக்கு இல்லையா? தூர்வாரம் ஆகும் செலவை விட மணல் விற்பனையில் வரவு அதிகம்னு புகார்களும் கிளம்பி இருக்குதான். 100 நாட்களை தாண்டிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் குறிப்பிட்டு சொல்லும்படியான திட்டமாக இந்த நீர்நிலைகள் தூர்வாரம் திட்டம் இருக்குது. அடுத்த மழை வரும்போது நீர் சேமிப்புக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி மணல் கடத்தல் நடந்தால் அது கெட்ட பெயரை உண்டாக்குமேன்னு கண்காணிப்பு செய்ய உத்தரவு போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் நாங்களாங்க சொல்கிறோம், வெளியில் பேசிக்கிறாங்க.